எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். வெண்டைக்காயில நார்மலா நீங்க ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி அரைச்சு வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் மசாலா ஃப்ரைய எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மசாலாக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையா இருந்தாலும் ஒரு செகண்ட் நல்லா வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்ப கடலையை நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கொப்பரை தேங்காய் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. கடைசியா 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளு கடைசியா தான் நீங்க சேர்க்கணும். இப்ப எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டேன். இப்ப இதோடவே 10 இருந்து 12 பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1/2 கிலோ கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காயை மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா முழுமையா வதங்கி வரணும். அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணுங்க. பாருங்க, வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டே இருந்தேன். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா வெண்டைக்காய் எல்லாம் ஃபுல்லா நல்லா வதங்கிருச்சு. நிறமும் நல்லா மாறி இருக்கு. இப்ப இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப உப்பு சேர்த்து வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டேன். இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மசாலா வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நார்மலா செய்யற வெண்டைக்காய் ஃப்ரையை விட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும், வெறும் சாதத்தோட பெரட்டி சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.